ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு குழந்தையுடைய நார்மல் ஸ்லீப் டியூரேஷன் எவ்வளவு, அந்த ஸ்லீப்புடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதே மாதிரி அந்த ஸ்லீப் வர்றதுக்கு நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் சையத் அசாதுதீன், நியோனட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷியன். நம்மளுடைய சேனலில் ஷேக் ஜாஸ்ன்னு ஒருத்தவங்க ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்க. என்னுடைய குழந்தைக்கு 3 மாதம் ஆகுது. அவங்க டே டைமில் தூங்குறது கம்மியாகிடுச்சு, நைட் டைமில் தூங்குறாங்க நல்லா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நார்மலி ஒரு குழந்தை வந்து கண்டினியூஸாக தூங்காது, விட்டு விட்டு தான் தூங்குவாங்க. இப்போ ஒரு குழந்தை 2 மாதம் வரைக்கும் எவ்வளோ நேரம் தூங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் தூங்குவாங்க. அதே 2 மந்த்ஸ்லேருந்து 4 மந்த்ஸ் இருக்கிற பேபி ஒரு நாளைக்கு 14 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் தூங்குவாங்க. 4 மாதத்துலேருந்து 1 வயசு இருக்கிற பேபி 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் தூங்குவாங்க. இவங்களுடைய ஸ்லீப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே டைமில் கம்மியாகவும், நைட் டைமில் அதிகமாகவும் இருக்கும். அவங்க வயசு ஆக ஆக எப்படி ஆகும் அப்படின்னா, டே டைமில் உள்ள ஸ்லீப் கம்மியாகவும், நைட் டைமில் உள்ள ஸ்லீப் அதிகமாகவும் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தூங்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அவங்களுக்கு எல்லா ஹார்மோன்ஸும் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தூங்குறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அவங்களுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லீப் வந்து இன்னும் நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஆயில் மசாஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி குளிக்க வைங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ரேப் பண்ணுங்கள். ரேப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஸோன் கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும். அதே மாதிரி அவங்களுக்கு தூங்குற இடத்துல வந்து முடிஞ்ச வரைக்கும் மினிமல் லைட் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டிம்மாக வைக்க முடியுமோ வைங்க. சவுண்டு வந்து அதிகமாக போடுறத அங்கே அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மூமெண்ட்ஸும் அந்த இடத்துல அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அவங்களுடைய ஸ்லீப் பேட்டர்ன் இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஸோ க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன்.